ஓர் இரவில் இது ஒரு கிரைம் கதை. நேற்று காலை தினசரி பார்த்தீங்களா? சாலையில் கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதில் பெண் ஒருவர் ஓட்டும் நிலையில் பிணமாக கிடந்தார். அவரை அடையாளம் காணும் முயற்சியில் போலீஸ் ஈடுபட்டுள்ளது. இது கொலையா தற்கொலையா தெரியவில்லை. போலீஸ் விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை படித்ததும் சற்று முகத்தை சுளித்து பார்த்துவிட்டு அடுத்த செய்திக்கு போயிருப்பீர்கள். அல்லது கார் நின்று கொண்டிருந்த இடத்துவாசிகள் போய் பார்ப்போமே என்று அதை வேடிக்கை பார்த்துவிட்டு அறக்க பறக்க ஆபீஸோ காலேஜோ அல்லது ஸ்கூலோ கிளம்பியிருப்பீர்கள். ஆனால் இது தெரியாமல் சம்பந்தப்பட்ட என்னுடைய பிரச்சனையை நான் யாரிடம்தான் சொல்ல முடியும்? மாலை 6 மணி இருக்கலாம். கோவையில் பிரசித்தி பெற்ற ஆனால் நகரத்தை விட்டு தள்ளி இருந்த அந்த நட்சத்திர ஹோட்டலில் முற்றிலும் குளிர்சாதன வசதி பெற்றிருந்த 2ஆம் தளத்தில் அமைந்திருந்த பிரம்மாண்டமான ஹாலில் பார்ட்டி களை கட்ட ஆரம்பித்திருந்தது. கலந்து கொண்டவர்கள் பெரும் செல்வந்தர்கள். சென்னையில் வாசம் செய்திருந்தாலும் பிரத்யோக அழைப்பின் பேரில் வந்து கலந்து கொண்ட திரையுலக பிரபலங்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பல பெரிய தலைகள். போதும், இதோட விட்டுடுவோம். இனி அவர்களின் ஆட்டம் பாட்டம் நமக்கு அனாவசியம். நாம் கவனிக்க வேண்டியது அப்பொழுதுதான் உள்ளே வந்திருந்த ரமேஷ் என்னும் வாலிபனையும் அவனுடன் வந்த பெண்ணையும் கவனிப்போம். ரமேஷ் 6 அடிக்கு குறையாமல் இருந்தான். தற்கால சினிமா கதாநாயகனுக்குரிய எல்லா அம்சங்களும் அவனிடம் இருந்தன. பார்ப்பதற்கு அழகான தோற்றமுடைய அவனை அங்குள்ளவர்களின் கண்கள் மொய்ப்பது இயற்கைதானே. அவனும் உள்ளூர அதைத்தான் விரும்புகிறான். அதோ கதாநாயகியாக திரையில் கோலோச்சிக் கொண்டிருக்கும் நடிகை ஸ்ரீலதா யாரோ ஒருவனுடன் வந்திருந்தாலும் அவளது கண்கள் இவனைத்தான் மொய்த்து கொண்டிருந்தது. இப்படி ஆண்கள் அனைவரும் பெருமூச்சு விட்டு பார்த்து கொண்டிருக்க அவர்கள் பக்கத்தில் இருந்த திரையுலக மற்றும் பெரிய புள்ளிகளின் கம்பானியன்களான தற்சமயம் நியமிக்கப்பட்டு வந்துள்ள இள வயது பெண்கள் அனைவரின் பார்வையும் அவனைத்தான் சுற்றி வந்தன. இதற்கும் இவன் இன்னும் திரையுலகில் அதிகமாக சாதிக்கவில்லை. இருந்தாலும் ஒரு சில படங்களில் தலையை காட்டியதால் பல கதாநாயகர்களின் கண்களின் தூக்கத்தை கெடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அவனுடன் ஒரு பெண் ஒட்டியபடி வந்திருந்தாள். அவள் யார் என்று அதிகமாக அங்குள்ளவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் பல பெண்களின் போராமை கலந்த பார்வையை அவள் சந்திக்க வேண்டியிருந்தது. அதைவிட வேடிக்கை, அந்த பெண் பார்ப்பதற்கு சற்று கண்ணியமாக காணப்பட்டாள். இவன் அந்த பெண்ணின் காதில் ஏதோ சொல்ல அவள் சற்று சிரித்து அவனை விட்டு விலகினாள். அவன் இப்பொழுது அந்த பிரபலங்களின் கூட்டத்திற்குள் தன்னை நுழைத்து கொள்ள அவனை சுற்றி மொய் மொய் என்று இளம் பெண்கள் கூட்டம். அந்த பெண் அதை பற்றி கவலைப்படாமல் ஹாலில் ஓரத்தில் இருந்த மேசையை நோக்கி சென்று அங்கிருந்த ஒரு நாற்காலியில் தன்னை இருத்தி கொண்டு நடப்பவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அந்த கூட்டத்துக்குள் அத்தனை பேர் இருந்தாலும் அனைவரையும் தொட்டு உரசி எஸ்கியூஸ் மீ என்று சொல்லி லாவகமாய் நடந்து செல்லும் பாக்கியம் படைத்த நான் தற்பொழுது அந்த பெண்ணை நோக்கி போகிறேன். நீங்கள் பொறாமைப்படுவது தெரிகிறது. சற்று பொறுங்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற என் தொழிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எஸ்கியூஸ் மீ மேடம், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ஹாட் இல்லை கூல்? குரலில் வெண்ணெயை தடவினேன். சற்று என்னை உற்று பார்த்தாள். நான் கூட ஓரளவுக்கு பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருப்பேன். என்ன செய்ய, என் சீருடை எனக்கு இடைஞ்சலாகி விடுகிறது. சர்வர் சாம்பேன் ஜஸ்ட் ஸ்மால் சைகையால் விரலை குறுக்கி காட்டினாள். எனக்கு ஆச்சரியமில்லை. பார்ப்பதற்கு திருத்தமாய் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்தில் எதை பருக வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கிறாள். ஹாட் நாட் நாவ். தலையை திருப்பிக் கொண்டாள். எனக்கு அவளிடம் சற்று நேரம் நின்று பேச வேண்டும் போன்று தோன்றியது. காரணம் தெரியவில்லை. சென்டிமெண்டலா? பார்ப்பதற்கு சேலை கட்டி பாந்தமாய் இருப்பதாலா? இருந்தாலும் கட்டழகன் ரமேஷுடன் வந்திருக்கிறாள். அவனுடன் என்னை பொருத்தி பார்த்தால் நான் எல்லாம் ஜுஜுப்பி. இருந்தாலும் மனம் கேட்க மறுக்கிறதே. கொண்டு வந்து கொடுத்த சாம்பியனை வாங்கியவள் தேங்க்ஸ் ஒற்றை வார்த்தையுடன் முடித்து கொண்டு சற்று தள்ளி நகர்ந்து தலையை கவிழ்த்து உட்கார்ந்து கொண்டாள். இனி நான் நகர்வதுதான் நல்லது. மறுபடியும் அந்த கூட்டத்துக்குள் நுழைந்து கேட்பவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து பசியாற்றினேன். தப்பு. அவர்கள் போதை மயக்கத்தை தூண்டிவிட்டேன். எல்லாம் முடிய இரவு மணி 2ஐ தாண்டிவிட்டது. நானும் என்னைப் போல் 10-15 பேர்கள் எங்கள் முதலாளியின் முன் நின்று கொண்டிருந்தோம். நட்சத்திர ஹோட்டலின் முதலாளிதான். ஓகே பாய்ஸ், இந்தாங்க உங்களுக்கு என்று அன்றைய பார்ட்டியில் உழைத்ததற்கு என்று எங்களுக்கு பேசிய தொகை ஒரு கட்டை எடுத்து போட அது லாவகமாய் பெற்றுக்கொண்ட நாங்கள் மிக சந்தோஷமாய் வெளியே வந்தோம். எப்படியும் ஆளுக்கு 2000 பக்கம் வரும் என்று மனக்கணக்குடன் இருந்தேன். அங்கேயே எங்கள் அணித்தலைவன் பூபால் பணத்தை பிரித்து கொடுத்தான். அவன் அந்த நட்சத்திர ஹோட்டலில் பணியாள். இந்த மாதிரி பெரிய பார்ட்டி நிகழ்ச்சிகளுக்கு எங்களை கூப்பிடுவான்.
இதற்கு தனியாக அவனுக்கு கவனிப்பு கொடுக்க வேண்டும். என்னிடம் கேட்க மாட்டான். காரணம், நான் அவன் சற்று தள்ளிய சொந்தம். அப்பாடா, ஒரு வழியாக அறிமுகம் முடிந்தது. 2 மணிக்கு மேல் அந்த நட்சத்திர ஓட்டலை விட்டு வெளியே வந்தவர்கள் ஆளாளுக்கு கொண்டு வந்திருந்த வண்டிகளில் ஏறி பறந்து விட்டனர். நான் மட்டும் அந்த நேரத்தில் எப்படி போவது என்று விழித்து பார்த்தேன். என் அருகில் ஒரு விலை உயர்ந்த கார் என்னை உரசுவது போல் நின்றது. ஓட்டும் நிலையில் முன்னால் அமர்ந்திருந்த அந்த பெண். அடடா, திருத்தமாய் இருந்த அந்த பெண் தான். வே ஆர் யூ கோயிங்? ஆங்கிலத்தில் கேட்க நான் திகைத்து போனேன். அந்த பெண்ணுக்கு என்னை அடையாளம் தெரியுமா? பரவாயில்லை, நீங்கள் போங்கள் என்று சொன்னேன். மனதுக்குள் ஏற்றிக்கொண்டால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து கொண்டு, கமான் மேன், ஏறு. அந்த பெண் வலுக்கட்டாயமாய் என்னை ஏற்றிக்கொண்டாள். பின்புறமா முன்புறமா யோசிக்கும்போது, முன்னாடி வா மேன். அவளின் அருமையான அழைப்புக்கு அடிபணியாமல் என்ன செய்வது? ஆமாம், இவளுடன் வந்த அந்த ரமேஷ் எங்கே? இவள் மட்டும் தனியாக டிரைவிங் செய்து கொண்டு போகிறாள். மனதிற்குள் சிந்தனை வந்தாலும் ஒன்றும் பேசாமல் அந்த வண்டிக்குள் இருந்த குளுமையால் சித்தம் மயங்கி இருந்தேன். வண்டி பறந்தது. எங்கே போகிறாய் என்று கேட்கவில்லையே. எங்கு இறக்கிவிட்டாலும் சரி, மனதிற்குள் நினைத்து கொண்டவன் மேலும் என்ன பேசுவது என்று புரியாமல் உட்கார்ந்திருந்தேன். வண்டி அந்த நடுநிசி தாண்டிய வேளையில் காற்றாய் பறக்க அதன் வேகத்தைக் கண்டு பிரமிப்புடன் அவளை பார்க்க அவள் பார்வை நேர்கோட்டில் இருந்தது. மேடம், மேடம். அசைவே இல்லை. மை காட், தெளிவாயிருக்கிறாளா? பயத்தில் முதுகுத்தண்டு ஜில்லிட என் கையை அவள் முகத்தின் முன்னால் ஆட்டினேன். நோ ரெஸ்பான்ஸ். அப்படியானால் என் மூளை உயிர் பெற சட்டென அந்த பெண்ணின் அருகில் உட்கார்ந்து அவள் கால்களால் அழுத்தி பிடித்திருந்த ஆக்சிலேட்டரை என் கால்களால் விடுவித்து கிளாட்சை அவள் இன்னொரு காலின் மீதே வைத்து அழுத்த கேரை மாற்றி சமநிலைக்கு கொண்டு வந்தேன். இதை செய்வதற்கு எனக்கு 2 நிமிடங்கள் தான் ஆயின. என்றாலும் அதன் படபடப்பு ஆயுளுக்கும் மறக்காமல் இருந்தது. இப்பொழுது முழு கட்டுப்பாட்டிற்குள் வண்டி என் கைக்கு வர வண்டியை அப்படியே ஓரம் கட்டி நிறுத்தினேன். இத்தனை கலோபரத்திலும் அந்த பெண்ணிடமிருந்து எந்த அசைவும் காணப்படவில்லை. இந்த அகால வேளையில் காரை நிறுத்தி அந்த பெண்ணை இறக்கி மாற்றுவது முடியாத காரியம். மூச்சு வருகிறதா என்று கையை கிட்டே வைத்து பார்த்தேன். வருவதற்கான அறிகுறியே காணப்படவில்லை. இது ஏதடா வம்பாய் போயிற்று? சத்தமில்லாமல் இறங்கி போய்விடலாமா? ஆம், அதுதான் சரி. ஓசைப்படாமல் காரை விட்டு இறங்கியவன் சுற்றுமுற்றும் பார்த்தேன். ஒருவரும் தென்படவில்லை. இனி இங்கிருந்தால் அவ்வளவுதான். சட்டென பாதையை விட்டு விலகி சற்று ஓட்டமும் நடையுமாக பார்ப்பவர்களுக்கு இயல்பாய் இருக்கும்படி நடக்க ஆரம்பித்தேன். மனசு படபடவென அடித்து கொள்ள ஆரம்பித்தது. கடவுளே, பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்சேன். எப்படி தப்பித்தாய்? நாளை காலையிலோ அல்லது இன்னும் சற்று நேரத்திலோ கண்டிப்பாய் போலீஸ் உன்னை தேடி வரலாம். நீதான் அந்த பெண்ணை கொன்றுவிட்டாய் என்று. ச்சே, பேசாமல் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாமா? அவ்வளவுதான், என்னையே குற்றவாளியாக்கி கேஸை முடித்து விடுவார்கள். அந்த பயத்தில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு மேல் நடந்து வந்த பின்னால் படபடப்பு சற்று குறைந்தது போல் இருந்தது. இனி பயமில்லை. அந்த பெண் யாரோ, நான் யாரோ. மனது படபடப்பு குறைய காந்திபுரம் வந்து 100 அடி ரோட்டை தொட்டு 4-5 சந்துகள் கடந்து வந்து எனது அறக்கதவை திறந்தேன். அதற்குள் தெருவில் ராஜாவாய் உலா வந்த நாய்களின் குறைப்பும் என்னை தொடர்ந்து பயமுறுத்தி கொண்டே வந்தது. காலையில் எழுவதற்கு நெடு நேரமாகிவிட்டது. தலையை வலித்தது. எப்படியோ காலை கடன்கள் முடித்து கொண்டு படபடவென கல்லூரிக்கு கிளம்ப ஆரம்பித்தேன். இங்கிருந்து மருதமலை அடிவாரம் போக வேண்டும். சட்டக்கல்லூரி, இறுதி ஆண்டு வேறு. முதலில் தினசரி தாள் பார்க்க வேண்டும். ஏதாவது செய்தி வந்திருக்கிறதா என்று கல்லூரி நூலகத்தில் பார்த்து கொள்ளலாம் முடிவு செய்தவன் காந்திபுரத்திற்கு நடக்க ஆரம்பித்தேன். டவுன் பஸ் பிடிக்க கல்லூரி நூலகத்தில் பரபரப்பாய் நுழைந்து பத்திரிகையை புரட்டியதில் 3ஆம் பக்கம் வலது ஓரத்தில் மிக பெரிய தலைப்பில் காரில் பெண் பிணமாய் கிடந்தார். யாரென்று தெரியவில்லை. போலீஸ் விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. அதன் விளக்கமாக மர்மக்கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதில் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தவாறு பெண் ஒருவர் மரணமடைந்து கிடந்தார். இது இயற்கை மரணமா இல்லை கொலையா என்று போலீஸ் விசாரணை செய்து கொண்டுள்ளார்கள். இதை படித்தவுடன் நெஞ்சில் பயம் வந்து உட்கார்ந்தது. மணி 3க்கு மேல் ஆகியிருந்தது. இதை பற்றியே நினைத்து மதியம் ஒன்றும் சாப்பிடாததால் உடல் களைப்பாக இருந்தது. கடைசி வேலை அனுமதி கேட்டுவிட்டு பஸ் ஏறினேன். காந்திபுரம் வந்தவுடன் என் பாஸை பார்க்க வேண்டும், இதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தவன் 1 மணி நேரம் தூக்கம் போட்டுவிட்டு போகலாம் என்று முடிவு செய்து அறைக்கு திரும்பினேன். பரசுராம் MA ML போர்டு மாட்டியிருந்த அலுவலகத்துக்குள் நுழையும் போதே இருட்டிவிட்டது. உள்ளே டைப்படித்து கொண்டிருந்த குப்பண்ணன் தலையை தூக்கி பார்த்து, என்ன இவ்வளவு லேட்? பார்வையால் கேட்க தலையை தொட்டு காட்டி வலி என்றேன் கிசுகிசு குரலில். போ, பாஸ் 2 வாட்டி உன்னை கூப்பிட்டாரு.
நான் பதற்றத்துடன் அவரது அறை கதவை தட்டினேன். எஸ். சொன்னவுடன் அறைக்குள் தலையை எட்டி பார்த்தேன். வா வா, உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், அந்த 6வது வீதி கடை விவகாரம் என்னாச்சு? போய் பார்த்தியா? கேஸ் கொடுத்தவன் கோர்ட்டுக்கு போகாமல் முடிச்சு கொடுக்க சொல்கிறான். சரி சார், இப்போவும் போய் பார்க்குறேன். ஏன், நேற்றே போக சொன்னேனே. சார், நேற்று ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க. தலையை சொரிந்தேன். இங்கே பாரு, நான் கொடுக்குற சம்பளம் பத்தாது, அதனால் உன்னை வேறு வேலை பார்த்துக்க சொன்னேன். இல்லைங்கள, அதுக்காச்சும் உன்னுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் இது தெரியுதா? போகாமல் இருந்திருக்க மிரட்டினார். சும்மாதான். என் மீது அளவு கடந்த அன்பு. அவரும் என்னைப் போல கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்து லா படித்து முன்னேறியவர். சரி சார், இப்போவே போகிறேன். சொல்ல வந்த விஷயத்தை அப்புறம் சொல்லிக் கொள்ளலாம். முடிவு செய்து நடையை கட்டினேன். நில்லு நில்லு, உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம். நேற்று நைட்டு ஒரு கார் அனாதையாக நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. அதில் ஒரு பொண்ணு இறந்து கிடந்துச்சுன்னு நியூஸ் வந்துச்சே, பாத்தியா? என்று பயத்துடனே தலையாட்டினேன். அந்த பொண்ணு ரமேஷ்ன்றவரோட ஹோட்டல் பார்ட்டியில் கலந்துக்கிட்ட பொண்ணான். அதனால் போலீஸ் அது விஷயமா ரமேஷை என்கொயரிக்கு கூப்பிட்ருக்காங்க. ரமேஷ் தெரியும் தானே உனக்கு? அதான்ப்பா, கோயம்புத்தூர்லேருந்து போய் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கான்ல. நான் தெரியாது என்றே தெரிந்தே தலையாட்டினேன். சரி, பரவாயில்ல. அவன் நாளைக்கு என்னையை கூப்பிட்ருக்கான். நாளைக்கு என் கூட வரியா? காலேஜுக்கு லீவ் போட்டுடு. போலீஸ் என்கொயரியை அட்டெண்ட் பண்ணுனா உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். முகத்தில் இரத்த பயத்துடன் குனிந்து கொண்டே தலையாட்டினேன். என் முகம் போன போக்கை அவருக்கு காட்டி என்னையே காட்டி கொடுக்க நான் தயாராயில்லை. மறுநாள் எப்படி தயாராகி அவருடன் சென்றேன் என்பதே எனக்கு தெரியவில்லை. மனதில் பயம் கலந்த நடுக்கத்துடன் ரமேஷுடன் போலீஸ் அலுவலகம் சென்றோம். போலீஸ் விசாரணையில் அவன் தெளிவாக சொன்னான். அந்த பெண்ணை கம்பெனிக்காக அந்த பார்ட்டிக்கு கூட்டிச் சென்றேன். சென்னையில் இதேபோல் ஒரு பார்ட்டியில் அறிமுகமானாள். மும்பையிலிருந்து இங்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னாள். அவள்தான் எனக்கு ஃபோன் செய்து இந்த பார்ட்டிக்கு வருகிறாயா என்று கூப்பிட்டாள். வருவதாக கூறினேன். தனித்தனியாக அவரவர்கள் காரில் தான் வந்தோம். இறங்கி உள்ளே வந்தவுடன் என்னை போய் என்ஜாய் பண்ணு, நான் உட்கார்ந்து ரசிக்கிறேன் என்று ஒதுங்கி கொண்டாள். அவ்வளவுதான். மற்றபடி அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை. இரவு 12க்கு நான் போவதாக கூறினேன். நீ போ, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் என்று சொன்னதால் நான் அப்போதே கிளம்பிவிட்டேன். சாட்சிக்கு வேண்டுமானால் அந்த கேட் செக்யூரிட்டியிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் கிளம்பும்போது அவள் என்னை பார்த்து கைகூட அசைத்தாள். இவன் போலீஸிடம் விவரங்களை தெரிவிக்கும்போது நானும் பாஸும் அருகில்தான் உட்கார்ந்திருந்தோம். எனக்கு எங்கே என்னை அவன் அடையாளம் கண்டுகொள்வானோ என்று மனம் திக் திக் என்று அடித்து கொண்டது. கடைசியாக கேட் செக்யூரிட்டியை கேளுங்கள் என்று சொன்னதும் என் காதில் பெரிய இடியாய் விழுந்தது. அடாடா, அந்த பெண் என்னை ஏற்றிச் செல்லும்போது செக்யூரிட்டி பார்த்து கொண்டுதானே இருந்திருப்பான். என்னை கண்டிப்பாய் அடையாளம் கண்டுகொள்வான். இப்பொழுது என்ன செய்வது? மனம் பரபரத்தது. எப்படா இந்த விசாரணை முடியும், இங்கிருந்து போகலாம் என்று துடித்து கொண்டிருந்தேன். ஒரு வழியாக விசாரணை முடிந்து மறுபடியும் அழைக்கும் போது வரவேண்டும் என்று போலீசார் ரமேஷிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார். நாங்களும் அலுவலகம் வந்தடைந்தோம். வந்தவுடன் பாஸை அலுவலகத்தில் விட்டுவிட்டு, சார், நான் கிளம்பட்டுமா என்று கேட்டவனை கொஞ்சம் உள்ளே வா என்று அழைத்து கொண்டு சென்றார். நாட்காலியில் உட்கார்ந்தவர் நான் நிற்பதை பார்த்து உட்கார் என்றார். அவர் குரலில் இருந்த கட்டளை என்னை சட்டென உட்கார வைத்தது. சொல்லு, என்ன பிரச்சனை? பிரச்சனையா? வேப்பாய் முகத்தை காட்ட முயற்சித்தேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சார். முட்டாள், உன் முகத்தை கண்ணாடியில் பார். சொல்லு, என்ன பிரச்சனை? சார், இப்பொழுது மெதுவாய் குரல் இழைக்க ஆரம்பித்தது. நான் அந்த ரமேஷை போலீஸ் விசாரிக்கும்போது உன் முகத்தை கவனித்து கொண்டு தான் இருந்தேன். அது போன போக்க பார்த்து உனக்கு இதில் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோன்றிடுச்சு. உண்மையை சொல்லு, ரமேஷ் சொன்ன பாட்டி தான் நீ போன பாட்டியா? அதற்கு மேல் என்னால் நிலை கொள்ள முடியவில்லை. நடந்தது அனைத்தும் சொல்லிவிட்டேன். அரை மணி நேரம் நான் சொன்ன அத்தனையும் உன்னிப்பாய் கேட்டுக்கொண்டிருந்தவர் நான் முடித்த பிறகு யோசிப்பதை நிறுத்தவில்லை. தன் தாடையை தடவிக்கொண்டே இருந்தார். நீ அவள் காரில் ஏறும்போது அவள் நல்லா தானே இருந்தா? நன்றாக இருந்தாள் என்று சொல்ல முடியவில்லை. போதையில் இருந்தது தெரிந்தது. என்னை அந்த உடையில் பார்த்தவளுக்கு நான் வேறு உடை மாற்றிய பின் எப்படி அடையாளம் தெரிந்திருக்க முடியும்? போதை மயக்கத்தில்தான் என்னை ஏறும்படி பிடிவாதம் பிடித்தாள் என்று நினைக்கிறேன். வண்டியில் ஏறிய பின் வண்டி தடுமாறியதா? இல்லை சார், நன்றாக தான் போய்கொண்டிருந்தது. 10 நிமிடம் கழித்து வேகம் கூடிய பின்னால் தான் நான் அவள் முகத்தை பார்த்தேன். அதன் பின்னால் தான் இப்படி. நீ காரை விட்டு இறங்கும்போது யாராவது உன்னை கண்காணிப்பதாக உனக்கு தோன்றியதா? இல்லை, இந்த உள்ளுணர்வு ஒன்று சொல்லுமே, அந்த மாதிரி ஏதாவது உனக்கு தோன்றியதா? அந்த பதட்டத்தில் அதெல்லாம் பார்க்க முடியல சார். இடத்த விட்டு ஓடுனா போதும்னு தான் இருந்தேன். சரி, கொஞ்சம் பொறு, இதை போலீஸ்கிட்ட கொண்டு போகலாம். சார் என்று நான் மெல்ல இழுக்க, கவலைப்படாத, அன்அஃபீஷியலாக முதல்ல தகவல் கொடுத்து விடுவோம்.
என் நண்பனுக்கு ஃபோன் செய்கிறேன். அடித்த நம்பர் போலீஸின் கமிஷனரின் அலுவலகத்திற்கு என்பது நம்பரை வைத்து புரிந்து கொண்டேன். தொடர்பில் அவர் கிடைத்தவுடன் இருவரும் பேசிக்கொண்டனர். 10 நிமிடம் பேசிவிட்டு சரி வா என்று அழைத்துச் சென்றார். பார்த்தால் போலீஸ் அலுவலகம் போல் தெரியாவிட்டாலும் அங்கு அமர்ந்திருந்த ஒரு இளைஞனின் தோற்றமே அந்த துறையைச் சேர்ந்தவன் என்று காட்டிக் கொடுத்தது. என் பெயர் முஸ்தபா. பரசுராமிடம் கை குலுக்கினார். கமிஷனர் உங்களை பார்க்க சொன்னார். பரசுராம் என்னை அறிமுகப்படுத்தினார். இவன் சட்டக்கல்லூரி மாணவன். என்னுடைய ஆஃபீஸில் பார்ட் டைமாக வேலை செய்கிறான். அது போக ஸ்டார் ஹோட்டலில் நடக்கிற பெரிய பார்ட்டிகளில் கூப்பிட்டாங்கன்னா பேரர் வேலைக்கு போவான். அன்னைக்கு நடந்த பார்ட்டியில் இவன் வேலை செஞ்சுருக்கான். மற்றதை இவர்கிட்டயே சொல்லு. முஸ்தபா எதிரே என்னை உட்கார வைத்தவர் பயப்படாமல் நடந்ததை சொல்லு என்று சொல்லி பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார். நான் மீண்டும் அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை ஒன்றுவிடாமல் சொல்லி முடித்தேன். மறுநாள் கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தவன் கதவை யாரோ தட்டுவதை கேட்டு திறந்திருக்கும் கதவை யார் தட்டுவது என்று பார்த்தேன். சட்டென முகம் கலவரமானது. நேற்று பார்த்த அந்த அதிகாரி நின்று கொண்டிருந்தார். என் முகம் போன போக்கை பார்த்தவர், ஏ பையா, கூல், நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சா? ஒரு 10 நிமிஷம் என் கூட வரியா? சட்டென அவர் முகம் பார்த்தேன். முகம் புன்னகையுடன் இருந்தது. போலீஸ் என்றாலே கொஞ்சம் உதறல்தான். என்றாலும் இவரின் முகம் அப்படி தெரியவில்லை. அவருடன் கதவை சாத்திவிட்டு நடந்தேன். காரை அமைதியாக ஓட்டி கொண்டு வந்தவார் முஸ்தபா. அவரின் மௌனம் பொறுக்காமல், சார், அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த பொண்ணு மும்பாயை விட்டு சென்னைக்கு வந்து 2 மாதம்தான் ஆச்சான். மும்பாயில் ஒரு துணிக்கடை வச்சு நடத்திட்டு வந்திருக்கா. சென்னையில் ரமேஷ் கிட்ட நட்பாக இருந்திருக்கா. என் திருப்திக்கு சொன்னாரா என்று தெரியவில்லை. சார், பேரசிக் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? சட்டென என் முகத்தை பார்த்து, குட், உடலில் பாய்சன் இருந்திருக்குது. 2 மணி நேரத்துக்கு முன்னால் தான் சேர்ந்துருக்கு. சார், என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்கிறேன் சார், பணிவுடன் சொன்னேன். அவர் சிரித்தார். உனக்கு இது ஒரு அனுபவம் இல்லையா? ஆம் என்று தலையசைத்தேன். அன்னைக்கு அந்த காரில் இருந்து தப்பிச்சது கூட இன்னுமே என்னால் நம்ப முடியல சார். சரி, உன்னை இறக்கி விட்டுட்டு போகிறேன். காலேஜுக்கு டைம் ஆச்சு. நன்றி சார். மகிழ்ச்சியுடன் இறங்கியவன், சார், இந்த கேஸில் என்னையும் உங்களோட சேர்த்துக்குங்க சார். கண்டிப்பாக. அந்த பையன் பேர் என்ன சொன்னேன்? பூபால். ஓகே, நாளைக்கு நீ காலேஜ் கிளம்புறதுக்கு முன்னாடி அவனை இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வா. ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்தார். அது அவரது வீடாக இருக்க வேண்டும். படித்து பார்த்தேன். பிளாமேட்டில் இருந்தது. பூபாலன் முஸ்தபாவின் முன்னால் உட்கார்ந்திருந்தான். இவங்க எல்லாம் உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போன பின்னால் நீ என்ன பண்ணின? சார், நான் அந்த பார்ட்டி முடிஞ்ச இடத்த ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்களை வச்சு க்ளீன் பண்ண வச்சேன் சார். மறுநாள் இன்னொரு ஃபங்க்ஷன் அங்கே நடக்க இருந்துச்சு சார். இந்த பொண்ணு எத்தனை மணிக்கு வெளியே போச்சு? தெரியல சார். ஒரு நிமிஷம் சார். என் கூட வேலை செஞ்ச ஒருத்தன் இருக்கான் சார். அவன் பேர் பாபு. அவன் நாங்கள் உள்ளே இருக்கும்போது வெளியே யார் கூடயோ பேசிக்கிட்டு இருந்தான் சார். நான் அங்கேருந்தே கேட்டேன், யார் பாபு அது அப்படின்னு. நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னான் சார். மறுநாள் பாபுவை அழைத்து விசாரிக்கையில், சார், பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு இந்த லேடி மட்டும் உட்காந்து தலையை டேபிளில் கவுத்துக்கிட்டு கிடந்தாங்க. நான் தான், சார், மேடம் லேட் ஆயிடுச்சு, போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க மெதுவாக தள்ளாடி போனாங்க. நான் கீழே விழுந்துடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு பின்னாடியே போனேன். அவங்க கீழ் கிரவுண்டில் நின்றுக்கிட்டு இருந்த கார் கதவை திறந்து உட்காந்து வண்டி கேட்டுக்கிட்ட போகிற வரைக்கும் பார்த்தேன் சார். அப்போ கார் எப்படி போச்சு? சார், சும்மா சொல்லக்கூடாது. அந்த அம்மா காரில் ஏறுற வரைக்கும் தான் தள்ளாடினாங்க. ஆனால் வண்டியை ரிவர்ஸ் எடுத்து ஒடிச்சு திருப்புறப்ப அவ்வளோ கரெக்டாக போனாங்க. மற்றவங்களா இருந்தால் 2 முறை முன்ன பின்ன போய் தான் திரும்புவாங்க. ஆனால் இவங்க ஒரே திருப்பில் போயிட்டாங்க சார். அங்கேருந்து மெயின் கேட்டை பார்க்க முடியுமா? முடியாது சார். முன்னாடி இருக்கிற மரங்களோட கிளைகள் மறைச்சிருக்கோம். காருக்குள்ளே ஏறும்போது வண்டிக்குள்ளே யாராவது இருக்கிற மாதிரி இல்லை ஏதாவது அசைஞ்ச மாதிரி இருந்துச்சா? எனக்கு ஒன்றுமே தெரியல சார். 2 நாட்கள் கழித்து என்னையும் அழைத்து கொண்டு சென்றவர் அந்த நட்சத்திர ஹோட்டலின் கேட் செக்யூரிட்டியிடம் விசாரித்தார். அவனுக்கு என்ன அடையாளம் தெரியவில்லை. சார், அந்த அம்மா கொஞ்சம் போதையில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு சார். கேட் முன்னாடி வெளியில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு பையனை வண்டியில் ஏறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பையன் ஏறின பின்னாடி கார் வேகமாக போச்சு. அதுக்குள்ளே பின்னாடி ஒரு கார் வெளியில் போக வந்ததுனால நான் இந்த பக்கம் திரும்பிட்டேன் சார். பின்னாடி போன கார் எந்த பக்கம் போச்சு? அவங்க போன பக்கம்தான் சார் போச்சு. திரும்பி என்னை பார்த்தவர், நீ இறங்கி பார்க்குறப்ப வண்டி ஏதாவது தென்பட்டுச்சா? இல்லை சார், மறுத்தேன். கண்ணுக்கு எட்டின தூரம் எனக்கு எதுவுமே தெரியல சார். கொஞ்சம் யோசனையுடன் பின்னாடி போன காரில் யார் போனாங்கன்னு தெரியுமா? ஒரு ஆளும் ஒரு பொண்ணும் இருந்தாங்க சார். தட்ஸ் குட். தலையை ஆட்டிக்கொண்ட முஸ்தபா, சரி வா போகலாம் என்று அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தார். இப்பொழுது நாங்கள் இருவரும் அந்த பார்ட்டி நடந்த ஹாலில் நின்று கொண்டிருந்தோம். அந்த பெண் எங்கு உட்கார்ந்திருந்தாள்?
நான் அவள் இருந்த இடத்தையும் நான் எப்படி அங்கு வந்து அவளிடம் பேசினேன் என்பதையும் சொல்லி காட்டினேன். அவள் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து 15 அடி தூரத்தில் இருந்த கழிவறை ஒன்று இருந்ததை பார்த்தவர் அதுவரை நடந்து சென்றார். பின் அவள் உட்கார்ந்திருந்த இடம் வரை நடந்து வந்தவர் சற்று உன்னிப்பாய் கீழே பார்த்தார். கூடவே வந்த பூபால், சார், ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா சுத்தமாக தரையை கூட்டி கழுவி விட்டுடுவோம். இதை கேட்டதும் சற்று ஏமாற்றம் அடைந்தவர் போல் தென்பட்டார். இருவரும் இப்பொழுது அவரது அலுவலக அறையில் அமர்ந்திருந்தோம். சற்று நேரத்தில் ஒரு காவலர் உள்ளே வந்து விசிட்டிங் கார்டை நீட்ட வாங்கி பார்த்து வரச்சொல் என்றார். வந்தவர் ஒரு கவரை இவரின் கையில் கொடுக்க வாங்கி பார்த்தவர் முகம் சற்று பிரகாசமாய் ஆனது. இப்படித்தான் இப்படித்தான் சொல்லியபடி அவர் தலையை ஆடியது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர் முகத்தையும் அதில் தெரியும் மாற்றங்களையும் பார்த்து கொண்டே இருந்தேன். வா, அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு போகலாம் சொன்னவர் அந்த பாபு சொன்ன ஆள் எந்த இடத்திலிருந்து அந்த பெண் காரை எடுத்ததாக சொன்னான். அவள் கார் எடுத்த இடத்திலிருந்து வண்டி திரும்பி கேட்டை அடைய 200 மீட்டர் செல்ல வேண்டும். ஆனால் ஹாலில் இருந்து பார்த்தால் அந்த கார் சற்று நின்று சென்றிருந்தாலும் தெரியாது. என்னிடம் சொன்னவர் மறுபடி அந்த பையனிடம் அந்த பெண் எத்தனை மணிக்கு அங்கிருந்து கிளம்பினாள்? மணி 2:30 இருக்கலாம் சார். மீண்டும் கேட் செக்யூரிட்டியிடம் அதே கேள்வியை கேட்க அவர் 2:40 என்று எழுதியிருந்ததை காட்டினார். என்னிடம் நீ எத்தனை மணிக்கு காடியில் ஏறின? நான் சற்று தடுமாறியபடி 2:30 மணிக்கு மேலே தான் சார் இருக்கும் என்றேன். அப்படியானால் வேகமாக வந்த வண்டி கேட்டை அடைய 10 நிமிடம் என்றால் அது அதிகம் அல்லவா? இப்பொழுது சிசிடிவியை நோண்டி பார்க்கலாம். அதில் இவர்களின் ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடப்பதையும் அதன் பின்னால் இவள் டேபிளில் இருந்து எழுந்து நடந்து செல்வதையும் கார் கிளம்பும் வரை தெரிந்தது. அதன் பின்னால் ஒன்றுமே தெரியவில்லை. செக்யூரிட்டியிடம் அவர்கள் பின்னால் சென்ற கார் எத்தனை மணிக்கு உள்ளே வந்தது என்று விசாரித்தார். அவர்கள் எழுதி வைத்திருந்த நோட் புத்தகத்தை பார்த்து, சார், ராத்திரி 10 மணிக்கு வந்திருக்கு சார். அவர்கள் கார் எங்கு நின்றது என்று சிசிடிவி கேமராவில் பார்த்தார்கள். ஆனால் அது எங்கு நின்று கொண்டிருந்தது என்பதை பார்க்க முடியாமல் இருந்தது. அப்படியானால் காரை நிறுத்தியவர்கள் அந்த ஓட்டலில் எங்கெங்கு கண்காணிப்பு கேமரா இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இறந்து போன பெண்ணின் வீட்டிற்கு என்னையும் அழைத்து கொண்டு சென்றார். நல்ல வசதியான வீடு, பங்களா என்றே சொல்லலாம். வீட்டிற்குள் வட இந்திய பெண்கள் 4-5 பேர் உட்கார்ந்து ஏதோ பேசிக்கொண்டிருந்தனர். இருவரும் அறிமுகப்படுத்தி கொண்டதும் மோத்தி மோத்தி என்று அழைத்தவுடன் உள்ளிருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள். அவளை பார்த்தவுடன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவளின் தோற்றம் அன்று என்னை ஏற்றிச் சென்ற இறந்து போன பெண்ணைப் போலவே இருந்தது. நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டதும் அந்த பெண் என்னை சிநேகிதமாய் பார்த்து சிரித்து, எல்லாம் எங்கள் விதி என்று விரக்தியாய் சொன்னாள். நல்ல வசதி, சொந்தமாய் மும்பையில் 3 கட்டிடங்கள் எல்லாம் இருந்தும் இங்குதான் வந்து வசிக்க வேண்டும் என்று வந்துவிட்டாள். திருமணமே வேண்டாம் என்று இருந்திருக்கிறாள். நான் அவளது சித்தப்பா பெண். நாங்கள் வசிப்பது மும்பையில். விஷயம் கேள்விப்பட்டு இங்கு வந்தோம். அடுத்த வாரம் கிளம்பி விடுவோம். மற்றபடி வேறு விவரங்கள் எதுவும் பெயரவில்லை. கொஞ்சம் போதை மருந்து உட்கொள்ளும் பழக்கம் உண்டு என்பது மட்டும் கிடைத்தது. ஆனால் உங்கள் சகோதரி வந்த கார், அது போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறது. விடைபெற்று வெளியே வந்தவுடன் தனது காரை சற்று ஒதுக்கி மறைவாக நிறுத்தினார் முஸ்தபா. எதையோ எதிர்பார்த்து காத்திருப்பது போல இருந்தார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர் ஏன் இங்கு வண்டியை நிறுத்தியிருக்கிறார் என்று திகைத்து உட்கார்ந்திருந்தேன். திடீரென அவர் முகம் பரபரப்படைவதும் வண்டியை மிக மெதுவாக இயக்கினார். அப்பொழுது அந்த பங்களா வாசலிலிருந்து நீல நிற கார் ஒன்று வெளியேறியது. முஸ்தபா அந்த காரை பின்தொடர்ந்தார். முன்னால் சென்ற கார் பாரஸ்ட் கல்லூரி வழியாக சென்று வடவள்ளி செல்லும் பாதைக்கு வந்து வேகம் எடுக்க முஸ்தபா சந்தேகம் வராமல் அந்த காரை பின்தொடர்ந்தார். வடவள்ளி தாண்டி சற்று தயங்கி பாதைக்கு வலதுபுறம் திரும்பி அங்கிருந்த மண் பாதை வழியாக உள்ளே சென்றது. முஸ்தபா சற்று யோசித்தவர் அதே பாணியில் தனது காரையும் திருப்பி மண் பாதையை அடைந்த பொழுது முன்னால் சென்ற கார் காணாமல் போயிருந்தது. எங்கு போயிருக்கும்? ஒரு கணம் திகைத்தாலும் வண்டி மெதுவாக நகர்த்தியபடி இரு பக்கமும் பார்த்தார். வலதுபுறம் நான் பார்த்து கொண்டு வர அவர் இடதுபுறமாய் பார்த்து கொண்டு வந்தார். நான் 3வது சந்தில் முன்னர் சென்ற ஒரு கார் ஒன்று பங்களா வாசலுக்குள் நுழைவதை பார்த்தவன், சார், அந்த கார் இங்கே போகுது. சட்டென காரை மெதுவாக்கியவர் கொஞ்சம் தள்ளி ஒரு மறைவான இடத்தில் கொண்டு போய் நிறுத்திவிட்டு, நீ இங்கேயே உட்கார்ந்து என்ன நடக்குதுன்னு கவனி, நான் அந்த பக்கம் போய் வருகிறேன். இறங்கியவர் அந்த சந்திற்கு முன்புறம் ஒரு சலவைக்காரர் துணி தேய்த்து கொண்டிருப்பவரிடம் செல்வதும் காரின் சைடு மிரர் வழியாக எனக்கு தெரிந்தது. 1/2 மணி நேரமாய் உட்கார்ந்திருக்கிறேன். போனவர் இன்னும் வரவில்லை. மிரர் வழியாக பார்த்ததில் அந்த சலவைக்காரர் மட்டும் இருந்தார். இவர் எங்கே போனார்? ஆரம்பத்தில் சுறுசுறுப்பாய் அங்கும் இங்கும் கண்காணித்து கொண்டிருந்தவன் கொஞ்ச நேரத்தில் சலிப்புற்று கொட்டாபியுடன் பொழுதை ஓட்ட ஆரம்பித்த கண்களும் சொருகிக் கொள்ள ஆரம்பித்தன. கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் கழிந்திருக்கலாம். கார் கதவு திறக்கும் சத்தம் கேட்டே கண் விழித்தேன். தூக்கமா? எனக்கு வெட்கமாய் போய்விட்டது.
சாரி சார், நேற்று கொஞ்சம் லேட்டாக தூங்குனேன். மறுநாள் கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருக்கும்போது முஸ்தபாவிடமிருந்து அழைப்பு. 5 நிமிடம் வந்துவிட்டு போக முடியுமா? வரேன் சார், சட்டென கிளம்பினேன். அவர் வீட்டை அடைந்தபோது எனக்காக காத்திருந்தார். இங்கே பாரு என்று சில போட்டோக்களை காட்டினார். அதில் அந்த பார்ட்டியில் கலந்து கொண்டவர்களின் புகைப்படங்களாக இருந்தன. ஒவ்வொன்றாய் எடுத்து போட, அட, ஒரு போட்டோவில் நான் அந்த பெண்ணிடம் பேசிக்கொண்டிருந்தபடி இருந்தது. சார், இது எப்படி கிடச்சிது? வியப்புடன் கேட்டேன். அதை பற்றி இப்போ வேண்டாம். இப்போ நல்லா கவனி. இந்த அம்மா காதில் தெரியறது என்ன? தொங்கு கம்மல் காதின் நுனியை விட்டு சற்று நீட்டி கொண்டிருந்தது. ஆனால் வேலைப்பாடாயிருந்தது. இந்த கம்மல் உன் கவனத்தை கவர்ந்ததா? நான் சாரி சார், கவனிக்கல என்றேன். சரி, இதை பார் என்று மற்றொரு புகைப்பட கட்டையை எடுத்து போட்டார். அதில் காரில் இறந்த பெண்ணின் ஃபோட்டோ விதவிதமாய் படமாக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு ஃபோட்டோவை காட்டி, இப்பொழுது கவனி, என்ன தெரிகிறது? அந்த பெண் உட்கார்ந்த நிலையிலேயே இருப்பது மட்டும் எனக்கு தெரிந்தது. ஒன்றுமே தெரியல சார். அவ காத கவனி. ஆம், காதில் பொட்டு போன்ற சிறிய கம்மல் மட்டும் தெரிந்தது. அப்படியானால்? நான் வியப்புடன் அவரை பார்க்க, நீ கல்லூரிக்கு கிளம்பு, மாலை பார்க்கலாம். சார், எனக்கு பொசுக்கென்று ஆகிவிட்டது. சார், இன்னைக்கு லீவு போட்டுக்கிறேன் சார். நோ, இன்னும் சில முடிவுகள் எடுக்க வேண்டியுள்ளது. மாலை வா, இப்போ நீ காலேஜுக்கு கிளம்பு. அனுப்பி வைத்து விட்டார். மாலை அவர் வீட்டுக்கு சென்று காத்திருந்தேன். அவர் வரவே இல்லை. தொடர்பு கொண்டாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார். வெறுத்து போனது எனக்கு. இரவு வேறு ஆகிவிட்டதால் பாஸிடம் வரலாம் என்று வந்தேன். பாஸ் சீட்டில் இல்லாததால் குப்பண்ணன் சுவாரஸ்யமாய் கைபேசியில் படம் பார்த்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் சட்டென அணைத்து விட்டார். சார், நான் வந்த உடனே ஏன் ஆஃப் பண்ணீங்க? கோபமாய் கேட்டேன். தம்பி, உன் வயசுக்கு இந்த மாதிரி படம்லாம் நீ பார்க்கக்கூடாது. பாஸ் மாதிரி எதிர்காலத்தில் ஆகணும்னா ஒரு சில கட்டுப்பாடுகளை வச்சுக்க. இல்லை என்னைய மாதிரி ஆகணும்னா வா, இந்தா வந்து பாரு. எனக்கு சொரேர் என்றது. நல்லா பேசுகிறீங்க சார். சிரிப்புடன் சொல்லிவிட்டு, நான் போயிட்டு வரேன் சார். ஆ சார், அந்த கடமேற்ற என்னாச்சு? பாஸ் கேட்டாரா? இல்லை, அதுக்குள்ளே வேற ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியாமே. யார் சொன்னா? என்ன தம்பி, எங்களுக்கு நியூஸ் வராதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் வரேன், விடை பெற்றேன். மறுநாள் முஸ்தபாவின் கைபேசிக்கு கூப்பிட்டும் அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே தான் இருந்தார். இன்னுமா வெளியே இருக்காரு? ஆச்சரியமுடன் வீட்டுக்கு சென்றாள். அவர் அம்மா, நேற்று ராத்திரி முழுக்க வரவே இல்லையா என்றார். காலையில் வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாவம் போலீஸ் துறை, வீட்டுக்கு வருவது கூட நிச்சயமில்லை. சரி வரம்மா என்று கிளம்ப, அதற்குள் சூடான காஃபி என் கைக்கு அவர்கள் வீட்டு வேலையாள் மூலம் வந்தடைந்தது. குடித்துவிட்டு போயிட்டு வரம்மா, அவரிடம் விடை பெற்று கிளம்பினேன். கல்லூரி நூலகத்தில் பத்திரிகையை புரட்டியவனின் கண்கள் இந்த செய்தியை கண்டவுடன் வியப்படைந்து விட்டது. காரில் பிணமாய் கிடந்த பின் கொலைதான் செய்யப்பட்டாள் என்று துப்பு துளக்கி போலீசார் கொலையாளிகளை தேடி போலீஸ் அதிகாரி முஸ்தபா தலைமையில் மும்பை சென்றுள்ளார்கள். அதற்கு பின் உங்களுக்கு பொழுது எப்படி போனதோ தெரியாது. எனக்கு ஒரு வாரம் ஒன்றுமே ஓடவில்லை. எப்படியோ ஒரு வாரம் கழித்து முஸ்தபாவை பிடித்து விட்டேன். சார், சார், எப்படி சார் அந்த கொலைதான்னு கண்டுபிடிச்சிங்க? இறந்து போன பெண்ணுக்கு விஷத்தை கொடுத்தது நாங்கள் தான்னு குத்தவாளிகளே ஒத்துக்கிட்டாங்க. பாவம் சார், அந்த பொண்ணு பார்ட்டியில் என்கிட்ட சாம்பியன் வாங்கி குடிச்சு அதுக்கப்புறம் தான் சாக போகிறோம்னு தெரியாமலேயே எனக்கு வலுக்கட்டாயமாக லிஃப்ட் கொடுத்துச்சு சார். முஸ்தபா சிரித்தார். நீ நினைக்கிற மாதிரி உன்கிட்ட சாம்பியன் வாங்கி குடித்த பொண்ணு சாகலை சார். வியப்புடன் குவினேன். இறந்து போனது அவளோட உறவுக்கார பொண்ணு. பாவம், ஏழை பொண்ணு. இவ கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இவ வீட்டில் தங்கியிருந்த பொண்ணு. கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியலையே சார். இது ரொம்ப நாளாக அவங்க போட்டு வச்ச திட்டம். அதுவும் இந்த ஐடியாவை சென்னையிலையோ மும்பையிலையோ நடந்தால் அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால தான் கோயம்புத்தூரில் வச்சு இதை நிறைவேற்றிக்க திட்டம் போட்டிருக்காங்க. அப்போத்தான் வசதியாக ரமேஷை பிடிச்சி இந்த பார்ட்டியில் இதை முடிக்கணும்னு முடிவு செஞ்சுருக்காங்க. அதனால் சென்னையிலேருந்து இந்த பொண்ணை நேற்றே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பாவம், இவங்கள நம்பி வந்து அது பலிகாடாவாயிருச்சு. தான் சாக போகிறோம்னு தெரியாமையே எனக்கு அந்த நேரத்துக்கு உதவி பண்ணிச்சு சார். அங்கே தான் சின்ன தப்பு நடந்துடுச்சு. அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணது அந்த பொண்ணை ராத்திரி 10 மணிக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போவே கொஞ்சம் போதை ஏற்றி அதில் விஷத்தை கலந்துட்டாங்க. இந்த பொண்ணு 2:30 மணிக்கு காரை எடுத்து கிளம்பும்போது அவளுக்காக வெளியே காத்திருந்த இந்த பொண்ணும் இவ கூட வந்த ஆளும் இவ ஓட்டிக்கிட்டு வந்த காரை நிறுத்தி இவ கூட வந்தவகிட்ட, நீ அந்த காரை ஓட்டிக்கிட்டு வாங்க அக்கா, ரொம்ப போதையில் இருக்கிறதுனால அவளை நான் என் காரில் கூட்டிக்கிட்டு பின்னாடி வரேன்னு சொல்லியிருக்காங்க. பாவம், வயிற்றில் ஏற்கனவே விஷம் இருக்கிறது தெரியாமல் அக்காவை இறக்கி விட்டுட்டு அவள் ஓட்டிக்கிட்டு வந்திருக்கா. அப்போத்தான் கேட்டில் உன்னை பார்த்து லிஃப்ட் கொடுத்துருக்கா. அதுக்கப்புறமா தான்
பிளானில் கொஞ்சம் ஓட்டையாயிடுச்சு அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தப்ப அவள் முதல்லையே செத்து போனது தெரியாமல் மறைச்சிருக்கலாம். இப்போ இவ இறந்து போனது உனக்கு கட்டாயம் தெரிஞ்சிடும். மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு இவங்க உன் பின்னாடி உடனே வராமல் மெதுவாக வந்து பார்த்துருக்காங்க. அதுக்குள்ளே காரை நீ நிறுத்திட்டதை பார்த்தவங்க சட்டுன்னு பின்னாடி திரும்பி அப்படியே போயிட்டாங்க. நீ அதை கவனிக்காமல் பயத்தில் ஓட்டமாக ஓடிட்ட. இதனால் அந்த பொண்ணுக்கு என்ன லாபம்? மும்பையில் அவளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டமாகி தலைமறைவாகத்தான் சென்னைக்கு ஓடி வந்திருக்கா. அப்போ அவளுக்கு கிடைச்ச யோசனை, நம்மளையே விபத்தில் சாகடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, அவள் பேரில் 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அதையும் அவள் தங்கச்சியாக நடித்து வாங்கிடணும்னு திட்டம் போட்டிருக்கா. இதுக்கெல்லாம் மூளையாக மும்பையிலேருந்து ஒருத்தன் உதவி பண்ணியிருக்கான். அதனால தான் இவளை ரமேஷ் சிநேகிதம் பிடிச்சி இந்த பார்ட்டியை தேர்ந்தெடுத்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கா. அவங்க 2 பேரையும் கைது பண்ணிட்டோம். சார், என்னைய கோர்ட்டில் விசாரிப்பீங்களா? நீ லாயருக்கு படித்தவன், கோர்ட்டுன்னா பயப்படுறியே? சிரித்து கொண்டே கேட்டார். சார், நான் உங்களை மாதிரி போலீஸ் துறைக்கு வரலாம்னு நினைக்கிறேன் சார். எதுக்குப்பா? உன்னைய நம்பி காரில் உட்கார வச்சுட்டு போனேன். உன்னைய தாண்டி அந்த பொண்ணும் ஆளும் போகிறாங்க. நீ பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்க. சார், நெசமாவா சார்? வெட்கத்துடன் கேட்டேன். அப்புறம்? சிரித்தவர், நீ முதல்ல லா முடி, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சொல்லிக் கொண்டிருந்தவர் முன்னாள் வேலையால் எங்கள் இருவருக்கும் டீ கொண்டு வந்து வைத்தார்.